Hallelujah. So இந்த நாள்ல கூட we were looking into Psalm 139. Amen. Past few weeks நாம் Psalm 139 நாம படிச்சுட்டு இருந்தோம். Amen. Many aspects we saw in Psalm 139. இன்னைக்கு ஒரு பகுதியை பார்க்க போகிறேன். என்னன்னா, remember, hallelujah. நான் ஏற்கனவே சொன்னதுதான், God has a marvelous plan for your life. Amen. உங்களுக்காக. So the question, God has a plan, we have a plan. நமக்கு பிளான் இருக்குதா இல்லையா? அல்லேலூயா. நம்ம காலையில எந்திரிச்ச உடனே பெரிய பிளான் போடுவோம், ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் போடுவோம், லைஃப் லாங் பிளான் போட்டுட்டே இருப்போம். பிளான் பண்றோமா இல்லையா? இன்னைக்கு அங்க போகலாம், இன்னைக்கு அங்க போகலாம், இன்னைக்கு இதை சாப்பிடலாம், நாளைக்கு அதை சாப்பிடலாம். சாப்பிடுறோமோ இல்லையோ, போறோமோ இல்லையோ, பட் வி பிளான் சோ மச். சில நேரத்துல நம்ம பிளான் போயிட்டு வந்த பிறகு ஏன் தான் போனோமோன்னு, ரைட்? அவ்வளோலாம் பிளான் போட்டு சில நேரத்துல வில் பிளான் எங்கன்னா வெக்கேஷன் போலாம், கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு வரலாம். அங்க போயிட்டு வந்து ஏன் தான் போகணுமோ. we don't enjoy even the vacation. நம்ம பிளான் அப்செட் ஆயிருச்சுன்னா என்ஜாய்மெண்ட் கிடையாது. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒரு பெரிய பிளான் இந்த டிசம்பர்ல எல்லாம் பிளான் போட்டு 2004லயா சுனாமி வந்தது. எல்லாம் போனாங்க, லட்சமா போனாங்க. சுனாமி வந்த ஒரு பாடி எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க? எல்லாம் என்ன சொல், ஏன் தான் போகணுமா? பணம் செலவு பண்ணி அவ்வளவு மாஸ்டர் பிளான் பண்ணி எல்லாம் போய் உயிர் சேதங்களாகி பண சேதம் ஆகி எல்லாம் பொருள் எல்லாம் போய் அதுக்கப்புறம் உட்காந்து ஏன் தான் போகாம இருந்துதான் நல்லா இருந்திருக்குமே. ஹலோ, எவ்ரிபடி ஹேவ் பிளான். ஒவ்வொரு மனுஷனும் ஒரு பிளான் வச்சிருக்கிறான். ஆமென். அதான் பைபிள் சொல்லுது. Proverbs 16:3 படிங்க. சொல்றாரு, man has a plan. Man has a plan, but God says, submit your plan to God. எல்லாருக்கும் பிளான் இருக்குது. Don't try to execute your plans. நம்ம பிளான் போடுவோம், எழுதுவோம், எதை வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். பட் God says, அந்த பிளான், நீ போடுற பிளான bring it to God. Let God know your plan. Bring it to him. அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுவாரு. கரெக்ஷன் பண்ணிட்டு ரிட்டர்ன் கொடுப்பாரு. அந்த கரெக்ஷனை பார்த்து அதன்படி செஞ்சோம்னா will be blessed. You will have a wonderful time. That is so simple. Proverbs 16:1-2 அதுல 2 பாருங்க. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரத்யுத்தரம் கர்த்தரால் வரும். Even the plans that you have in your mind, it is being designed by us. But when you surrender, submit to God, you will answer not what you will want to answer. You will answer, God will answer for you. தேவன் உங்களுக்காக, he has prepared something and he will make you to answer the right thing. அடுத்து சொல்ல, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். Every plan man design. நம்ம எத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்க, நான் போட்ட பிளான் எல்லாம் என்ன பியூட்டிஃபுல் தெரியுமா? நம்ம அப்படிதான் சொல்றோம், ரைட்? நான் இது பண்ண இருக்கிறேன் தெரியுமா? அது சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதை பத்தி திரும்ப பேசுவோம். திரும்ப அது அடுத்து சக்சஸ் ஆகாது. பட் யூ வில் பி ட்ரைங் டு டாக் அபவுட் த சேம் திங். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு, ஃபார் ஹிஸ் ஓன் ஐஸ். வீட்டுல ஒரு குடும்பத்துல கூட சில நேரத்துல என்ன ஆகுங்க, சில ஏதோ வரும் வீட்டுடைய தலைவன் சொல்ல, நாளைக்கு இதுதான், நாளைக்கு அதுதான் நடக்கணும். சோ குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும், இதனால கூடிய வர பின் விளைவுகள் அவங்களுக்கு தெரியும். they would have seen something. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்ல இப்படி வேணாம், அப்படி பண்றது வேணாம்.
ஆனா வீட்டுக்கு தலைவர் என்ன சொல், நோ நோ நோ, இட் ஷுட் ஹேப்பன் ஒன்லி லைக் தட். பார்த்திருக்கிறோமா? நாம கூட சில நேரத்துல அப்படிதான் சொல்லியிருப்போம். இல்ல இல்ல, நான் நினைச்சபடிதான் நடக்கணும், நான் இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் போகணும், இப்படிதான் வரணும். அப்ப அங்க என்ன சொல்லுது? கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? செகண்ட் வர்ஸ், மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களையும் நினைவுகளையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறவரா இருக்கிறாராம். Amen. You can plan, you can say many things, but God watches. அதுக்கு பின்னாடி இருக்க goodies and baddies அவர் பார்க்கிறவரா இருக்கிறார். Amen. That is our God. இந்த தேவன் தான் சொல்றாரு, He has something good plans for us. Right? He has something. Today, the thing is that I want to tell you, உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, don't ever miss or overtake the plans God has for you. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை ஓவர்டேக் பண்ணி போயிடாதீங்க. God's plans are always for good. Presently உங்களுக்கு நல்லதா தெரியலனாலும் in long runல His plans is a perfect plan for you and me. ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதம் 139 பாத்தீங்கன்னா அவர் ஏன் அந்த பிளான் எல்லாம் நமக்கு சொல்றாராம். ஹல்லேலூயா. 13th verseல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா, here psalmist writes about God, who God is. நான் ஏற்கனவே சொன்னேன், we can talk about God, we can speak about God, we can write about God. தேவனை குறித்து பேசலாம், தேவனை குறித்து எழுதலாம், தேவனை குறித்து விவாதிக்கலாம், இப்படி நிறைய காரியங்களை பண்ணலாம். But you have to know God personally. தேவன் யார் என்று நீங்க அறியாத பட்சத்துல அறிகிற அறிவு வருகிற வரைக்கும் you will be like a wavering கடல் அலையை போல இப்படியும் அப்படி அசைந்து கொண்டிருக்கலாம். அந்த அறிகிற அறிவு வராததுனாலதான் நிறைய நேரத்துல என்ன பண்றோம், நாம இப்படி கொஞ்சம் போவோம், அப்படி கொஞ்சம் போவோம், அந்த உபதேசம் கேட்டு அது நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம், இந்த உபதேசத்தை கேட்கும் போது இது நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம். பைபிள் சொல்லும், காற்று அடிக்கிறது போல don't try to waver in the doctrine that about God's doctrine. தேவன் என்ன பண்றாருங்க? The thing is that God wants you to know Him more than anything else. For us, நமக்கு தேவன் எதுக்கு வேணும், எதுக்கு தெரியணும்னா என்ன அவர் ஆசீர்வதிக்கணும். ரைட்? நான் கேட்கறதெல்லாம் அவர் கொடுக்கணும், நான் நினைச்சதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கணும். நான் எது கேட்டாலும் அவர் எப்படி என்ன பண்ணாங்க, ஓகே சாங்ஷன் பண்ணணும். அப்ப அவர் நல்லவர், அப்பதான் டிக்ளேர் பண்ணோம் God is good. And the Bible says God is always good. Amen. அவர் நல்லவர் என்று ருசிக்கணும். Amen. Till you taste, அவர் நல்லவன் ருசிக்காத பட்சம் we cannot proclaim God as good. நீங்க வீட்டுல சமையல் பண்றீங்க, ஏதோ ஒரு சமையல் பண்றீங்க, பிரியாணியா இருக்கட்டும் இல்ல சாம்பார், ஏதோ ஒண்ணு பண்றீங்க, பண்ணிட்டு என்ன பண்றீங்க, அப்படியே சர்வ் பண்ணிடுறீங்களா? என்ன பண்றீங்க, முதல் நீங்க டேஸ்ட் பண்றீங்க. ரைட்? கொஞ்சமா டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே டேஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா. கொஞ்சம் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம். அதை போட்டு இதை போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் அப்படி ஏதோ பண்ணிட்டோம், வந்தவங்க சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு சொன்னா போதும், அந்த இடத்துக்கு வந்துருவோம். See, when you prepare something, you yourself என்ன பண்றவங்க, நீங்க டேஸ்ட் பண்ண பிறகு தான் நீங்க சொல்றீங்க நல்லா இருக்குதா நல்லா இல்லையா. In the same way, God is there from eternity to eternity. அவர் இருக்கிறாரு. A person, யார் ஒருவர் அந்த தேவனை ருசிக்கிறாங்களோ ரசிக்கிறாங்களோ அவங்க தான் அவரை பார்த்து சொல்லுவாங்க, ஆண்டவரே நீ நல்லவர். எப்ப நல்லவர்னு சொல்லுவாங்க? Not in only good times. When you are going through
பெயின்ஸ், ட்ரையல்ஸ், பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், கண்ணீர், மரணம், வியாதி, இப்படிப்பட்ட காரியத்துல நீங்க கடந்து போகும்போதோ you will declare my God is good. Hallelujah. You will never question ஆண்டவர் இது வந்தது. It's not wrong asking God. சொல்றது தப்பு கிடையாது. But at the end of the day, God, you found it good to do this. இந்த வியாதியை கொடுத்திருக்கிறீங்க, எதுக்கு ஆண்டவரே? I believe, நான் எப்படி சொல்ல, I believe that இது எனக்கு அனுமதிச்சது for me to come closer to you, to know you. Hallelujah. என்ன கேட்டீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துல வாட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், என்ன பலவீனங்கள்லாம் கடந்து போனேன்னு எனக்கு தான் தெரியும், என் பிசிக்கலா, மென்டலா, எல்லாத்தையும். பட் ஒன் திங், ஐ கேம் டு அ பிளேஸ், now I've come so closer to God. He pulled me towards himself. அப்போ எனக்கு இந்த பலவீனம், இந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்தது. என்ன எப்படி பாக்குறாங்க? I said, thank you God, because of your grace, this goodness. இந்த goodness என்ன பண்ணுச்சு? இந்த கஷ்டம் சரீரத்துல வந்துச்சு, மனசுல வந்துச்சு, பயம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. That made me come closer to God. I didn't come, he pulled me towards himself. Hallelujah. I remember Proverbs 3, Hebrews 12. He என்ன பண்றாராம்? Sometimes God, தேவன் என்ன பண்றாரு? அவர் சிட்சிக்கிறாராம். Amen. எதுக்கு யாரை சிட்சிக்கிறாங்க? To those whom he loves, to them God chastises. சின்ன 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 கஷ்டம் கொடுக்கிறாரா? எதுக்கு? Not to hurt you, not to destroy you, அழிக்கிறதுக்கு அல்ல, உன்னை தன் பக்கமாக இழுத்துக் கொள்வதற்கு. He wants to pull you towards himself. Amen. அப்போ இங்க தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் போது he knew who his God was. He came to a place of understanding God. இன்னைக்கு ஒவ்வொரு கர்த்தருடைய every Christian God wants என்ன தெரியுமா? உங்களை பார்த்து கேட்க, do you know your God? இன்னைக்கு most of us எப்படி வாழ்றோம்னா, we go to church, no issues. We pray, no issues. We sing songs, we no issues. We worship, எல்லாம் இருக்குது. But the question comes, which God you worship? எந்த தேவனை ஆராதிக்கிறீங்க? எந்த தேவன் கிட்ட ஜெபம் பண்றீங்க? எந்த தேவனை நேசிக்கிறீங்க? Do you know that God? You know who that God is? When you come to a place where you know your God, that is a place you become confident. Hallelujah. இந்த பிள்ளைங்க பார், இங்க என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? ரைட். பட் ஜான் ஜோசாயா அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து என்ன பண்றான்? பக்கத்துல இருந்தா, பக்கத்துல வச்சுக்கிட்டா, சொல்லுங்க என்ன பண்றான்? அவங்க அப்பாவுடைய கேரக்டர் தெரியும், அதனால என்ன பண்ணுமோ அதான் பண்ணுவான், எல்லா நேரத்திலயும் பண்ண மாட்டான். எல்லா பிள்ளைங்களும் அவ்வளவுதான். I'm just giving him as an example, right? You know, when you know your father and mother, பெற்றவர்கள் இப்படிதான் தெரியும் போது you become acquainted to their things. அதுபோலதான் when you come into the knowledge of God, you know, right? You know. ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தேன். அதுல என்ன இருக்குதுங்க, அப்பா வந்து அங்க ஒரு இடத்துல இருக்கிறாரு, புள்ள, ஒரு குட்டி புள்ள அப்படியே நடந்துட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா தண்ணிக்குள்ள போய் விழுந்துருது. அந்த பிள்ளையோட அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் அப்படி எப்படின்றான். அவங்க அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சிருது. அவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து வந்தவர் தண்ணிக்குள்ள எப்படி வராருங்க, கண்ணு எதோ பார்க்காம நேரா வந்து தண்ணிக்குள்ள விழுந்து தன் பிள்ளையை தூக்குனாரு. ரைட்? எதுக்கு? தட் வாஸ் ஹிஸ் டாட்டர். மத்த பிள்ளை இருந்தாலும் காப்பாத்தி இருக்க முடியும். ஆனா அந்த பதட்டம், அந்த உணர்வு, when it comes to his own, அந்த என்ன இருக்குதுங்க, you do something drastic things.
That is God. Right? அதே போல ஒரு பிள்ளைங்களுக்கு என்ன இருக்குங்க, எங்கேயோ ஒரு போறோம், if they are with their father and mother, அவங்களுக்கு தெரியும் I'm safe and secure. இன்னொரு கிளிப்பிங் அப்படிதான் பார்த்தேன். ஒரு சின்ன குழந்தை, ஒரு 2-3 வயசு இருக்கும். அவங்க அப்பா என்ன சொல்றாரு, மேல அந்த குழந்தை நிக்க வச்சு ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு. அந்த பிள்ளை எதுவும் கவலைப்படாம நேரம் ஜம்ப் பண்ணிடுது. காரணம் என்னன்னா, that child would have known I'm jumping into the hands of my father. அத போலதான் every Christian, till you know who your God is, you cannot live a confident life. ஒரு நம்பிக்கை உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அவர் யாருன்னு தெரியாத பட்சத்துல தான் you are worried about your future, you are worried about your tomorrow. நாளைக்கு என்ன நடக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், இது நடந்துருச்சுன்னா என்ன பண்றது, அது நடந்துருச்சுன்னா என்ன பண்றது. But once you know about your God, about your Father, உங்களுக்கு என்ன இருக்குங்க, எது வந்தாலும் அவர் பார்த்துக்க போறாரு. எது வந்தாலும் அவர் பார்த்துக்க போறாரு. சில வீட்டுல அப்பா என்ன கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணுவாரு, அவருடைய மனசெல்லாம் ஒண்ணுலதான் இருக்கும். எது? மை ஃபேமிலி, மை ஃபேமிலி, மை ஃபேமிலி. அதை உணர்ந்தவங்க என்ன சொல்லாங்க, என் அப்பா எனக்காக எதையும் செய்வார், நான் படிக்கணுமா, அவர் he will do something for me. உணராதவங்க என்ன பண்ண, படிச்சா படிக்கிறேன், அவர் சம்பாதிக்கிறதெல்லாம் வாங்கி ஊதாரிதனமா பண்ணலாம். when you know your father is working day and night hard, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தன்னுடைய காரியத்தை கூட தேடாம தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக அவர் உழைக்கிறத தெரிஞ்ச ஒரு பிள்ளை, ஒரு மனைவி என்ன பண்ணுவாங்க, they will literally honor him. அவங்க சொல்லுவாங்க, he is working so hard for me. What நீங்க சொல்லுவீங்க, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன இருக்குதுங்க, because this person worked hard, இந்த பர்சன் எனக்கு சம்பாதித்து கொடுத்தார். It's everybody. ஒரு வைஃபா இருக்கலாம், யாரா இருக்கலாம், ஒரு பிள்ளையா இருக்கலாம். when you know அந்த பர்சனுடைய உழைப்பும் அந்த பர்சனுடைய கேரக்டரும் தெரிஞ்சிச்சுன்னா இவன் என்ன பண்ணுவான், you will never bothered, you will say these things are acquired because of this person. அதே போலதான் when you know your God, you will be safe. புயல் அடிக்குதா, you will not worry, ஐயோ இது வந்துருச்சு அது வந்துருச்சு, you will never worry about it. You will know, இது வந்தாலும் I know there is an helping hand. என்னை பாதுகாக்கிறவர் இருக்கிறாரு, என்னை நடத்துகிறவர் இருக்கிறாரு, என்னை சுமக்கிறவர் இருக்கிறாரு. அது till you come, அந்த தேவன் அறிகிற அறிவு வராத வரைக்கும் you will have a struggling life. இங்க தாவீது came to a place, he understood who God was. அதனால தான் அவர் சொல்றார், தேவனே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், you have searched and known me. சும்மாலாம் என்ன தெரிஞ்சுக்கல ஆண்டவரே. ஒன் டைம் கமிங் பீப்புள் என்ன சொல்லுவாங்க, முத ஹாய் பாய் போய் சொல். அந்த ஒருத்தரை பார்த்தேன், அவங்க யாருன்னு தெரியாது, எதை நல்லா பேசினாங்க அவ்வளவுதான் தெரியும். அதே ஒரு அக்வைண்டடா இருந்துச்சு, இந்த பர்சன் இவங்க கேரக்டர் இப்படி இதெல்லாம் செய்யறாங்க, I was so impressed or felt peace when they talk with me. அவங்கள பத்தி பேரு ஊரு அட்ரஸ் எல்லாம் சொல்லுவோம். Hallelujah. அதே போலதான் when you know your God, அவர் சொல்ற he just உங்களை பத்தி உங்களை என்னையும் சும்மா ஏதோ அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கல. He knows your in and out. உன் பலவீனம் தெரியும், உன்னுடைய ஸ்ட்ரென்த் தெரியும், உன்னுடைய வீக்னஸ் தெரியும், எல்லாம் he knows everything. your positives தெரியும், what capable you are தெரியும். நிறைய பேருக்கு தெரியாது உன் கேப்பபிள், நீ இப்படி எல்லாம் கேப்பபிளா இருக்கிறதா எங்க இருந்து எங்கேயோ கொண்டு வச்சு ஒன்னும் இல்லாத உன்ன அந்த உயர்வான இடத்துக்கு வச்சு ஏன் வச்சிருக்கிறார் சொல்லுங்க, நாட் பிகாஸ் யூ ஆர் சம்மன் கிரேட். அவருக்கு தெரியும் யூ ஆர் கெப்பாசிட்டி, அவருக்கு தெரியும். மறந்துடாதீங்க, அவர் ஆராய்ந்து அறிந்து இருக்கிறாராம். ஆமென். என் வாழ்க்கையில என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். அவர் he knows everything. So bad things come, good things come, he knows it in advance.
சம்டைம்ஸ் விட்டுறாரு, கெட்டது நடக்கிறதுக்கு விடுறாரு. எதுக்கு? உன் மேல ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இல்ல, உன் மேல கோபப்பட்டு இல்ல, உன்னை வெறுத்து அல்ல, உன்னை ஒதுக்கிறதுக்கு அல்ல. He was saying, my child, my son, my daughter, இதை நான் அனுமதிச்சாதான் you will be pruned. உன்னை ப்ரூன் பண்ணி எனக்கு ஏற்றவனாய் நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். That is our God. Sometimes சில காரியங்கள் it may be season, பல நாட்கள் நடக்கலாம், பல மாசங்கள் நடக்கலாம், பல வருஷங்கள் நடக்கலாம். பட் the end of the day ஒன்னு மாத்திரம் நடக்குங்க. I have learned every day God will take care of you. Amen. அவர் அறிந்திருக்கிறபடினால்தான் தாவீது அடுத்து சொல்றார், ஆண்டவரே 13th verseல, ஆண்டவரே நீர் என் உள்ளிந்திரங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். That much was David was acquainted about God. தேவனை குறித்து ஒரு தெளிவான அறிவு இருந்தார். என்ன சொல்றாரு? ஆண்டவரே, you know about my inside. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? You made all the delicate inner parts of my body and knit me together in my mother's womb. Amen. எல்லாத்தையும் உருவாக்கி என்ன பண்ணிட்டீங்க? உங்க கண்ணை எப்படி உருவாச்சுன்னு எவ்வளவு பேருக்கு தெரியும்? உங்க மூக்க டிசைன் பண்ண ஒரு கர்த்தர்னு எவ்வளவு பேர் தெரியும்? ஹல்லேலூயா. அந்த உருவாக்குன கண்ணை கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு நம்ம மஸ்காரா போடுறோம், அதை போடுறோம், இதை போடுறோம். சின்னத கண்ணை பெருசாக்கிக்கிறோம், பெரிய கண்ணை சின்னதாக்கிக்கிறோம். Hallelujah. The Bible says, அவர் சொல்லுவார், don't worry, கவலைப்படாத. எதுக்கு? ஏன் கவலைப்படக்கூடாதா? அவர் சொல்றார், உன் தலையில இருக்கிற முடியெல்லாம் என்ன இருக்கிறாருமா? எத்தனை பேர் நீங்க படுத்து எந்திரிச்ச பிற்பாடு அடுத்த நாள் எத்தனை முடி தலகாணியில விழுந்திருக்குதுன்னு பாக்குறீங்க? என்றீங்களா? தலை சீப்படுத்த வாடுறீங்க, அப்படியே கொத்து கொத்தா விழுதுன்னு சொல்லிங்க, இத்தனை முடி விழுந்துச்சு சொல்ல. ஆனா பைபிள் சேசும் தலையில இருக்கிற முடி எல்லாம் என்ன இருக்கிறாரு. அதனாலதான் பைபிள் சொல்லும், ஒன்னத்துக்கும் நீ கவலைப்படாதே. Don't worry about anything. அவர் சொல்றாரு, He designed you. He put you in the mother's womb. தாயின் கருவில அவர் என்ன பண்ணாராம்? He protected you. He protected you. Hallelujah. 1996ல எங்களுக்கு பிறக்க வேண்டிய குழந்தை இன்னும் ஒரு வாரத்துல பிறக்கணும். அந்த நேரத்துல என்ன ஆயிடுச்சுங்க? தாயின் கருவில இருக்கும்போது அந்த குழந்தை இறந்து போச்சு. ரைட்? I don't say God didn't protect பண்ணலன்னு இல்ல. God allowed it for me. அப்போ நீங்களும் நானும் எனக்கு உயிரோட இருக்கிறோம். இத்தனை வயசாயிருச்சு. கர்த்தர் தாயின் கருவில காப்பாற்றாம இருப்பாரானால் நீங்களும் நானும் இந்த நேரத்துல உட்கார்ந்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாது, ஒருத்தர் சத்தத்தை ஒருத்தர் கேட்க முடியாது. யூ cannot think, you cannot talk. இதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. But God, I know one day, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, one day I'll see my son. He's in the presence of God. For the world, அந்த நேரத்துல it was a disaster, it was a breakdown for us. Now I know God did for something good. அப்ப இங்க சொல்றாரு, அவரே என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்று. யூ சேவ்ட் மீ, யூ ப்ரொடெக்டட் மீ. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரிகள் அதிசயமானவன் என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். என்ன சொல்றாருங்க? இங்கிலீஷ்ல சொல்ல நான், Thank you for making me so wonderfully complex. Your workmanship is so marvelous. How well I know it. So God is not talking about some spiritual beings. He is speaking about your physical thing. And நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டு. I am just so wonderfully and complexly made.
You may not be the same. The beauty என்னன்னா கர்த்தர் படைக்கும் போது ஒருத்தருக்கும் ஒரு டிஎன்ஏ வச்சிருக்கிறார். ரைட்? நீங்க உலகத்துல இருக்கிற 900 கோடி மக்கள் எடுத்தாலும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்தா ஒன்னோட ஒன்னு ஒத்து போகாது. You are totally different. You are totally different from other person. ஒரே வீட்டுல இருக்கலாம், அம்மா அப்பா பிள்ளைங்க இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. Hallelujah. Everybody have his different fingerprints. ஒரே வீட்டுல பிறந்ததுனால எல்லாருக்கும் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ். ஆண்டவர் என்ன பண்றாரு இங்க சொல்லுது, நீ நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்டா. I am somebody marvelous, oh God. இப்ப தாவீது எப்படி சொல்ற, நாம எப்படி சொல்றோம்? உங்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க, உங்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? Are you happy about yourself? Are you telling God thank you for this physique, oh God? நான் என்ன ரசிக்கிற ஆண்டவரே. கண்ணாடிக்கு முன்னாடி உங்களை பார்த்து உங்களை நீங்கள ரசிக்கிறீங்களா? சொல்லுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இவன் கண்ணாடிக்கு முன்னாடி அப்படி இருந்தா நான் நல்லா இருந்திருக்குமே. If I had been like that. நமக்கு என்னைக்குமே என்ன இருக்குதுங்க, what you are, what I am, அதெல்லாம் ஒரு சாட்டிஸ்பாக்சன். If I had been like this, எனக்கு இந்த கிருபை இந்த கிரேஸ் இருந்துச்சுன்னா, இப்படி இருந்தேன்னா அப்படி இருந்தேன்னா எனக்கு எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். But when you go to God, God will say, நம்ம பார்த்து என்ன சொல்லுவாரு? See, you are my masterpiece. Ephesians 2:10 சொல்லும். Right? நீங்களும் நான் யாரா? God's version is that நீங்க யாரா இருக்கிறீங்க? Masterpiece of God. அதனாலதான் ஒருத்தர் போல ஒருத்தரை உருவாக்காம எல்லாத்திலையும் வேறுபடுத்தி இருக்கிறார். You may not like about yourself. உங்களுக்கே உங்களை பிடிக்காம இருக்கலாம். But God says you are a masterpiece. இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்றார், அப்படி இருக்கிறது நான் அவங்கள படிச்சிருக்கிறேன், நீ இப்படி இருக்கணும்னு உன்னை படிச்சிருக்கிற. So you are my masterpiece. Don't criticize yourself. எனக்கு இப்படி இல்லை அப்படி இல்லைன்றதை விட enjoy when you know your God has created you and God has deposited something deep about things that only you can do it. மத்தவங்க ஒருத்தரும் அதை செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள சில காரியங்களை வச்சிருக்கிறார் என்பதை என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, என்னைக்கு this is God and it's marvelous in my eyes, இது கர்த்தருடைய செயல் என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. I am a miracle of God. ஒரு மாஸ்டர் பீஸா இருக்கிறதுனால தான் இந்த மாஸ்டர் பீஸை நான் இன்னும் அழகுபடுத்தணும். என்ன பண்ணாருங்க? He made you sinless with the blood of Jesus. உங்களை பாவங்களை அவருடைய ரத்தத்தினால கழுவினார். அது மாத்திரம் இல்ல, உங்க சரீரத்தை என்ன பண்ணார்? ஆண்டவர் சொல்ற, பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா மாற்று. He says, I have made you as the temple of the living God. அவர் சொல்ற, நான் என்னுடைய ஆவியை உனக்கு கொடுத்திருக்கிறேன். I have purchased you with the highest price. You are my property. தேவன் சொல்றது, it's a version of God. Hallelujah. இன்னைக்கு நிறைய பேரு நம்ம most of the time we live in sickness. காரணம் என்ன தெரியுமா? We don't believe that this body belongs to God. 1 கொரிந்தியர் 6 சொல்ல, இந்த சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். Amen. This body belongs to God and God belongs. Just imagine பண்ணுங்க, if this body belongs to God, that is whose responsibility to take care of this body? Alone. யோசிச்சு பாருங்க.
6:13 6:30. 6:13 என்ன சொல்லுதுங்க? They were made for the Lord, ம். and the Lord cares for our bodies. The Lord cares for Our bodies. our bodies. Amen. இத படிச்சிருக்கிறீங்களா நீங்க? இந்த சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தரும் சரீரத்துக்குரியது. This body belongs to God. So you have a rightful prayer to pray to God. If this belongs to God, heal this body. You don't owe it. உங்க வீடு அட்ஜசன்ட்ல ஒரு வீடு இருக்குது, ரைட்? அந்த வீட்டுக்குள்ள ஏதோ நடக்குது. அந்த வீட்டு ப்ராப்பர்ட்டியை பத்தி நீங்க கவலைப்படுங்க. ஏதோ அவங்க வீடு தானே, என்னன்னா நமக்கு என்ன? அப்போ கர்த்தர் இந்த பாடி அவருக்குரியதா இருக்கு. பிகாஸ் இட் பிலாங்ஸ் டு காட். டு யூ திங்க் காட் வில் நாட் கேர் அபவுட் திஸ் பாடி? என் வீட்டுக்குள்ள இருக்கிற குப்பையை தான் நான் அள்ள முடியும். பக்கத்து வீட்டுக்காரன் வீடு குடும்பம். அப்போ என் வீடு நல்லா இருக்கணும், என் வீடு அழகா இருக்கணும், என் வீடு சுத்தமா இருக்கணும்னு நான் விரும்பி மெனக்கெட்டு செய்யறேன். அப்ப கர்த்தர் என்ன பண்றாருங்க? இந்த சரீரம் அவருடையதா இருக்கிறபடினால he wants to do something with this body. He wants to heal. இது அவருக்குரியதா. அவர் ஒரு கெட்டு போன சரீரத்தை வச்சிருப்பாரா? உங்க வீட்டுல தக்காளி நான் பணம் போட்டு வாங்கிட்டேன், அது கெட்டு போன பிற்பாடு எப்படி இருக்கும்? நல்ல வாசனை வருமா? அது நல்லா இருக்கும் போது நல்லா சாப்பிடுவோம், ஜூஸ் போட்டு கூட குடிப்போம், சூப் போட்டு குடிப்போம். ஆனா கெட்டு போன தக்காளி என்ன பண்ணுவோம்? நம்ம முகம் நல்லா இருக்குமா? நம்ம முகம் மூக்கு எல்லாம் மாறிடும். அதை கொண்டு போய் பணம் போட்டு அழகா வாங்கினது அதை எடுத்து போடும், வேண்டாம் வெறுப்போட தூக்கி போடும். யோசிச்சு பாருங்க. அப்ப கர்த்தர் கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறாரு, இது கெட்டு போறதுக்கு விடுவாரா? ஐ டோன்ட் டினை. சில நேரத்துல சிக்னஸ் பாதை வழியா போலாம், வேதனை இருக்கு, எல்லாம் இருக்கும். பட் என்ன ஒண்ணுன்னா, இது அவருடைய ப்ராப்பர்ட்டிங்க. அதை அழகுபடுத்துறாருங்க, அவர் சுத்தம் பண்றாருங்க, ஏதோ ஒண்ணு பண்றாருங்க. அதுக்காக சில காரியங்களை அவர் அனுமதிக்கிறாருங்க. பட் at the end of the day, it's his property. It belongs to him. அவர் அதை சரிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுவாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயம் உண்டாப்பட்ட கபடி உம்மை துதிப்பேன். எத்தனை பேர் உங்களை குறிச்சு தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கீங்க? ஹல்லேலூயா. உங்களை நீங்க நேசிச்சாதான் மத்த நீ தேவனை துதிக்க முடியும். அதான் இயேசு சொன்னார், நீ உன்னை நேசிக்கிறது போல. இஃப் யூ டோன்ட் லவ் யோர் செல்ஃப், யூ கேன் நாட் லவ் அதர்ஸ். உன்னை நீ நேசிக்கிறது போல நீ பிறனையும் நேசிக்க. Then only you can love others. Only when you love yourself, you will be able to love your wife. Love your wife as your own body. பதினஞ்சாம் வசனம், ஒளிப்பிடத்துல உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் மறைவாய் இருக்கவில்லை. இட் மீன்ஸ் உன்னுடைய இன்வர்டு பார்ட்ஸ் ஒண்ணு கூட தேவனுக்கு மறைவா இருக்கு இல்லையா? ரைட்? God knows everything. நாம் என்னதான் வெள்ளையும் சொல்லையுமா எல்லாம் போட்டுட்டு வந்தாலும் உள்ள நமக்குள்ள என்ன இருக்குதுங்க? ஒரு கட்டர் ஓடுதுன்னு நமக்கே தெரியும். தெரியாதது போல இருக்கும். தெரியுமா? அதுக்கு பேர் என்னங்க? ஸ்மால் இன்டெஸ்டைன், பிக் இன்டெஸ்டைன். ரைட்? God created you in that way. அப்போ எத்தனை பேர் you just praise God? How much? எத்தனை பேர் தேவனுக்கு நான் ஆண்டவரே என்னை இப்படி படைச்சதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
I thank you for this creation. I'm beautiful, wonderfully made, oh God. I am the masterpiece in your hands, ஆண்டவர். அதுக்காக நான் ஸ்தோத்திரம் என்ற you remember me, Lord. ஏன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லா உலகம் உங்களை பியூட்டிஃபுல் சொல்றாங்களோ இல்லையோ, God says you are my beloved, you are beautiful. உலகத்துல உன்னை போல ஒருத்தரும் இல்லை. Hallelujah. He will never criticize you. He will never put you down for any reason. எந்த காரணத்து கொண்டு உங்களை என்ன பண்ணார், போட்டு உடைச்சிட மாட்டார். You're suffering பார்த்துட்டு வேடிக்கை பண்ணாம நீ அதை பண்ணதுனால, ஆமா அது பண்ணதுனாலதான் எனக்கு வந்துச்சு. பட் God is not going to say because of you did it came to you. He said அதுக்கு ஒரு ரெமடியை வச்சிருப்பாரு. சோ நான் சொன்ன சப்ஜெக்டுக்கே வரல. சோ இதெல்லாம் செய்தவர் தான் என்ன பண்றாருங்க, 15 படிச்சுமா, 16 என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவைகளில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவள் அனைத்தும் அவள் உருவேற்றப்படும் நாட்களும். There is a book in heaven. The book consists about you. Your birthday is there, your death day is there. பூமியில நமக்கு வெறும் பர்த்டே தான் தெரியும், செத்ததுக்கு அப்புறம் தான் டெத் டே போடுவோம். பட் in the book of God, he knows your birthday, he knows your death day. என் பர்த்டேல இருந்து டெத் டே வரைக்கும் என்னென்ன பண்ணணும், it is recorded in the book. God doesn't do anything that is unrecorded in the book. அந்த புக்ல இருக்கும், நீ இப்பெல்லாம் நீ என்ன மிஸ் பண்ண போற, நீ இந்த நாள்ல நீ ஜெபிக்க போறதில்ல, இந்த நாள்ல என்ன தேட போறதில்ல, இந்த நாள் you are going to make wrong choices, இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அந்த ராங் சாய்ஸஸ், ராங் திங்ஸ் பக்கத்துல ஆண்டவர் ஒரு லைன் எழுதியிருப்பாரு. இதனால வரக்கூடிய சில you have to go through certain issues of life. பட் அங்க வந்த உடனே ஒரு யூ டர்ன் வரும், அந்த யூ டர்ன் வந்த உடனே மறுபடியும் நான் கொண்டு வந்துடுவேன். Hallelujah. நல்லா தெரிஞ்சுக்கங்க, everybody's life there is a U-turn. கூகுள்ல பார்த்து இருக்கிறீங்களா, அந்த U-turn வரும்போது முதல்ல சொல்லும் டேக் அ டர்ன்னு சொல்லும். அதை மிஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் போய் டொங்குன்னு ஒரு சவுண்ட் வரும், வந்து ஒரு முன்னாடி போய் நவ் யூ அகெயின் யூ ஹேவ் டு டேக். அது சொல்லினே இருக்கும், டர்ன் எடுப்பா, ரைட் டர்ன் எடுப்பா, இல்ல யூ டர்ன் எடுப்பா, அண்ட் யுவர் டெஸ்டினேஷன் டு த லெஃப்ட். அப்போ கர்த்தரை நம்ம பார்த்து என்ன சொல்றாருங்க, when we make some wrong choices, there is always a U-turn that God has kept for us. ஓடுறியா, வந்து அந்த U-turn எடுத்துக்க, ஏன்னா உன் டெஸ்டினேஷன் அங்கதான் இருக்குது. So God bless you.